Hi, hello all, welcome back to Homemakers Land. நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆச்சி பிரியாணி கிட், செட்டிநாடு பிரியாணி கிட் வந்து டெமோ செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே பின்னாடி உள்ள மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சரி, அந்த டெமோவை நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆச்சியிலேருந்து செட்டிநாடு பிரியாணி கிட், ஹைதராபாதி, அப்புறமா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி 3 இது பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி செட்டிநாடு பிரியாணி கிட் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உள்ளேயே வந்து பாஸ்மதி அரிசியும் இருக்குது, மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது, அது மாதிரி ஸ்பைசஸும் ரெடியாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, வெங்காயம், அப்புறம் எடிபிள் வெஜிடபிள் ஆயில், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, நார்மலாக நம்ம போடுறத பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 rupees. அண்ட் இதை வந்து நீங்கள் மெத்தடும் பின்னாடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் செஞ்சுக்கலாம். என்னைக்காவது சட்டுன்னு பிரியாணி பண்ணால் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ பார்த்துடலாம் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 3 பேக் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பேக் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு எல்லாம். அப்புறம் 2வது பேக்கில் பிரியாணி மசாலா பேஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பாஸ்மதி அரிசி. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துருந்தேன். நான் இன்றைக்கி மஷ்ரூமில் செய்கிறதுனால மஷ்ரூம் நறுக்கி வச்சு அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பேக் 1 பாக்கெட்ஸை ஃபுல்லாக போட்டுடலாம். அது நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டுடலாம். இப்போ மஷ்ரூமை போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பேஸ்ட் வச்சுருந்துச்சுல அந்த பாக்கெட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் அரிசி டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல அரிசி சுத்தமாக தான் இருந்துச்சு, தூசியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஊற வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து நான் பின்னாடி என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 450 ml கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் 15 minutes மூடி வச்சுருக்கேன். இப்போ 15 minutes கழித்து திறந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல உதிரியான பதத்துக்கு கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் உப்பு மட்டும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.